கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நம்முடைய ஆண்டவர் பெரியவர், நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் கண்டிப்பாக மாறும். கலங்காதீங்க. காலையில் எங்கள் வேதம் வாசித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஜெபித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் மேல் நீங்கள் நம்பிக்கை வைத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். உங்கள் ஜெப குறிப்புகளை கமெண்டில் அனுப்புங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இந்த ஜீவார்த்தையை உங்களுக்கு தெரிந்த தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் அவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் அவங்களையும் ஆசீர்வதிக்கட்டும். இந்த ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 9:13. மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. பாருங்க, மரண வாசலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. சங்கீதக்காரர் எப்படி ஆண்டவர் இடத்துல ஒரு ஜெப குறிப்பை வைக்கிறாரு. என்ன சொல்லி வைக்கிறாரு? என்னை மரண வாசலில் தூக்கி விடுகிறவர், அப்படின்னா மரண கட்டை மாற்றுகிறவர். பாருங்க எப்படி இருக்கிறது இந்த வார்த்தை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? மரண இருளின் பள்ளத்தாக்குக்குள்ளே போகிற மாதிரி இருக்கிறீங்களா? மரண சூழ்நிலைகள் வருவதை போல இருக்கிறீங்களா? இந்த உலகத்தில் ஏன் வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ நெருக்கம், எவ்வளோ போராட்டம். வாழ்கிறது காட்டிலும் மரித்து போய் விழாமோ என்ற எண்ணம் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறதா? அல்லது ஒரு கொடிய நோய் உங்களை தாக்கி நேராய் நீங்கள் போகிற மாதிரி உணர்ந்து கொண்டிருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. மரண இருளிலிருந்து உங்களை தூக்கி எடுக்க போகிறார். சங்கீதம் 23 அங்கே தாவீது சொல்லும்போது சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர்னு சொல்வதை பார்க்குறோம். மரண இருளுக்குள்ளே பெருந்தாலும் பயப்படாதீங்க. ஆண்டவர் வந்து உங்களுக்கு அற்புதம் நிச்சயமாக செய்ய போகிறாரு. சரியா? 3 வாலிபர்களை தீச்சுக்குள்ளைக்குள்ளே போட்டாங்க. மரண இருளுக்குள்ளே தான் அவங்க இருந்தாங்க. ஆண்டவர் அந்த இடத்துல உள்ள சென்று அதிலிருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்தார், பாதுகாப்பாய் கொண்டு வந்தார். அதே ஆண்டவர் மரணத்தின் பிடியில் இருக்கிற, மரண கட்டுக்குள்ளே இருக்கிற, மரண பயத்தோடு இருக்கிற அத்தனை பேர் இன்றைக்கு விடுதலையாக்க போகிறார். விசுவாசிங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டீரதற்காய் ஸ்தோத்திரம். மரணத்தின் பிடியில் இருக்கிற, மரண இருளுக்குள் இருக்கிற ஒவ்வொருவருக்காக அடியின் திறப்பில் நிற்கிற இன்றைக்கு இந்த நாளிலேயே அந்த மரண கட்டு விலகி போகட்டும். மரண பயம் விலகட்டும். தற்கொலையின் எண்ணம் உடைய பிள்ளைகளை விட்டு அகன்று போகட்டும். ஆண்டவர் வியாதி அகோரமாக இருந்தால் அதிலிருந்து உடைய பிள்ளைகள் விடுவிக்கப்படட்டும். இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும். அதே போல் ஆண்டவரை விசேஷமாய் இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் என்னென்ன தேவை இருக்கிறதோ எல்லாவற்றையும் சந்தித்து கொடுங்க. அவங்க வாழ்க்கை பிரகாசிக்கட்டும். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக செபிக்கிறேன். அந்த குடும்பங்களை வாழ்த்துகிறேன். அந்த குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று நான் செபிக்கிறேன். அதே போல் ஆண்டவரே, கமெண்டில் ஜெப குறிப்புகளை அனுப்பியிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறேன். பேராய் அவர்களை கண்ணோக்கி பார்த்து அவருடைய வேண்டுதலை ஆண்டவர் அங்கீகரித்து நேர் அற்புதம் செய்யும்படியாய் உம்முடைய ஊழியக்காரன் மன்றாடி ஜெபிக்கிறேன். அதிசயங்களை நீங்கள் செய்தரலுங்க. அப்படி செய்து விட்டீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.